பட்டீஸ்வரம் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். தொடர்ந்து யார்கிட்ட இந்த விசாரணையை நடத்திட்டு வராங்க, விவரம் என்ன? வணக்கம் மேடம். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவன் கவியரசன் சக மாணவர்கள் பயிற்சியாளர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்திற்கு பிறகு இன்று பள்ளி வழக்கம் போல் செயல்பட்ட நிலையில் உயிரிழந்த மாணவனுக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி வந்தனர். வழக்கமாக திங்கட்கிழமை பள்ளி வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து நாட்டுப்பண் பாடப்படும். இந்நிலையில் அப்பள்ளியில் மாணவன் கவியரசன் உயிரிழந்ததால் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு கொடிக்கம்பத்தில் ஏற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட தேசிய கொடி ஏற்றப்படாமல் திரும்ப கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் சுந்தர் காலை முதல் பள்ளியில் ஆய்வு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தார். பள்ளி மாணவர்களிடம் அறிவுரை வழங்கி வந்தார். அதனைத் தொடர்ந்து கும்பகோணம் சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனைத்து தலைமை ஆசிரியர் கூட்டம் நடைபெற்றது. அதனை முடித்துவிட்டு மாணவர் மோதல் சம்பவம் தொடர்பாக கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் உள்ள சம்பவம் நடைபெற்ற அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார். மேடம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.